முதல் கல்யாணம் தோல்வி அடைஞ்ச நிலைமையில இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்ட நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அதித்தி ராவ். தமிழ்ல சைக்கோ, காற்று வெளியிடை, செக்க சிவந்த வானம் மாதிரியான படங்கள்ல நடிச்சு பயங்கரமா ஃபேமஸ் ஆனவங்க தான் அதித்தி ராவ். ஆனா இவங்க சினிமாவில் ஃபேமஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே தன்னோட 21வது வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 2007ஆம் ஆண்டு பிரபல பாலிவுட் நடிகரான சத்யதீப் மிஸ்ரா அப்படின்றவங்கள இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கும் போது அதித்தி ராவுக்கு 21 வயசு. ஆனா சத்யதீப் மிஸ்ராவுக்கு கிட்டத்தட்ட 35 வயசாயிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தது வெறும் 6 வருஷம் தான். அதுக்கப்புறமா கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அதித்தி ராவ் சினிமா பக்கம் கவனத்தை திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா பெரிய நடிகையே ஆனாங்க. அதுக்கப்புறமா அவங்க சித்தார்த்த லவ் பண்ணி இப்போ ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிருக்காங்க. இதுல வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா சித்தார்த்துக்கும் இது இரண்டாவது கல்யாணம் தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகை ராதிகா. நடிகை ராதிகா இமயம் பாரதி ராஜாவால அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நடிகை. ஒரு காலத்துல ரொம்பவும் வெற்றிகரமான நடிகையா இவங்க இருந்திருக்காங்க. உட்காரதுக்கு கூட நேரம் இல்லாம ராதிகா பயங்கர பிஸியா நடிச்சிட்டு இருந்த காலம் அது. அதுக்கப்புறமா புது புது நடிகைகள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ராதிகாவோட மார்க்கெட்டும் சரியா ஆரம்பிக்குது. சரி இங்க இருந்தா இனிமே செட் ஆகாது அப்படின்னு அப்படியே சீரியல் பக்கம் தாவிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ வரைக்குமே அப்பப்போ கிடைக்கக்கூடிய நல்ல கேரக்டர்ஸை மட்டும் தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க முதல்ல பிரதாப் ஹோத்தனை தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள மனக்கசப்பு ஏற்பட்டு ரொம்ப குறுகிய காலத்திலேயே விவாகரத்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வெளிநாட்டை சேர்ந்த ரிச்சர்ட் ஹெர்டி அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ராதிகா. அவர் கூடயும் வாழ்க்கை செட் ஆகாததுனால அவரையும் டைவர்ஸ் பண்ணிட்டு ராதிகா தனியா வந்துட்டாங்க. இதுக்கு மேல வெளியூர்காரனை நம்ம வேலைக்கு ஆகாது அப்படின்னு உள்ளூர்காரனா தேடிட்டு இருக்கும் போதுதான் சரத்குமாருக்கும் ராதிகாவுக்கும் ஒரு காதல் ஏற்படுது. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இப்ப வரைக்கும் ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது எமி ஜாக்சன். தமிழ்ல மதராசப்பட்டினம் படத்தின் மூலமா அறிமுகமான எமி ஜாக்சன் நம்ம தமிழ்ல ஒரு பெஸ்ட் ஃபைண்ட் அப்படின்னு பெயர் வாங்கினாங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு இவங்க தான் நம்ம தமிழ் சினிமாவை ஆள போறாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் இவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நிறைய பத்திரிகைகள்லயே செய்திகள் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா ஆள் அட்ரஸ் இல்லாம காணாம போயிட்டாங்க. இவங்க ஆரம்பத்துல தொழிலதிபர் ஜார்ஜ் அப்படின்றவர் கூட லிவிங்ல இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தையுமே பிறந்துச்சு. அதுக்கப்புறமா கருத்து வேறுபாடு வந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ஹாலிவுட் நடிகரான எட் வெஸ்ட்விக் அப்படின்றவரை இவங்க ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகை லக்ஷ்மி. ஒரு காலகட்டத்துல இவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. தொடர்ந்து பட வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதிகமான விமர்சனத்துக்கு ஆளான ஒரு நடிகை அப்படின்னு கூட லக்ஷ்மியை சொல்லலாம். 1969ல பாஸ்கர் அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிருக்காங்க லக்ஷ்மி. அதுக்கப்புறமா அது டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 1975ல மோகன் சர்மா அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க லக்ஷ்மி. அவரையும் 1980ல டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா 1987ல சிவச்சந்திரன் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நடிகை லக்ஷ்மி சம்யுக்தா அப்படின்ற ஒரு பொண்ணை தத்தெடுத்து இப்போ வளர்த்துட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அமலா பால். மைனா படத்துல அறிமுகமான இவங்க தொடர்ந்து நல்ல கதைகளை நடிச்சிட்டு வந்தாங்க. ஆனா அவங்களோட கெரியர் உச்சத்துல இருக்கும் போதே திடீர்னு டைரக்டர் ஏஎல் விஜய் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில முழுக்க முழுக்க சண்டை மட்டும் தான். அமலா பால் பார்ட்டிக்கு போக கூடாது, நடிக்க கூடாது, முக்கியமா குடிப்பழக்கம் வேற அவங்களுக்கு இருந்துச்சு. இதனாலேயே ஏஎல் விஜய்க்கும் அமலா பாலுக்கும் எப்பவுமே சண்டை மட்டும் தான் இருந்திருக்கு. அதனால ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் அபிஷியலா பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் அமலா பால் சினிமா பக்கமும் ஒழுங்கா கவனத்தை செலுத்தல. இவங்க ரெண்டாவதா மிகப்பெரிய தொழிலதிபரான ஐசக் தேசாய் அப்படின்றவங்கள ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகை ஊர்வசி. நடிகை ஊர்வசி இப்போ நல்ல நல்ல கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து பக்காவா நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்துல நம்ம தமிழ் சினிமாவை ஆண்ட நடிகை அப்படின்னு இவங்களை சொல்லலாம். இவங்க அக்கா கல்பனாவை விட ஒரு படி இவங்களோட மார்க்கெட் மேலவே இருந்துச்சு. இருந்தாலுமே அக்காவுக்கு மரியாதை கொடுக்காத எந்த இடத்துக்கும் இவங்க போக மாட்டாங்களாம். அப்படி இருக்கும்போது இவங்க மலையாள நடிகர் மனோஜ் கே விஜயன் அப்படின்றவரை இவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மகள் பிறந்த நிலையில ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2008ஆம் ஆண்டு அபிஷியலா டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா சிவபிரசாத் அப்படின்றவரை ரெண்டாவதா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நடிகை ஊர்வசி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.